பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, எழுந்து அருளுதல்ங்கிறது முதல்ல அது ப்ராசஸ் நடக்கும். அவன் எழுந்து அருள வேண்டும், அப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இறைவன் தான் எங்கே இருக்கானே, ஆனா இந்த குடியில எழுந்த ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு கேட்டாங்க, இறைவன் எங்க பார்த்தா இருக்கா அப்படிங்கிறது பிரத்யட்சமா சொல்லிட்டார். கடந்த நிலையில உலகம் என்றும் பார்க்கும் பொருளுக்கும் நீக்க மர நிறைகின்ற பராபரமே இருக்கான்னு. ஆனா என்ன இதுல என்ன ரகசியம் சொல்றான்னு கேட்டாங்கன்னா, அவன் அந்த ஆத்மாவாகிய உயிரை உணர்வதற்கான தகுதியை இந்த உடல் பெற வேண்டும். அப்படி அந்த தகுதி பெற்றதுன்னா இறைவன் உள்ளே எழுந்தருளான் அப்படிங்கிறது சொல்றார். அந்த உணர்வை அடைவதற்கான ரகசியத்தை தான் அந்த திருப்பலி எழுச்சி பூரா ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெசிபிகேஷனா சொல்லிட்டே வரும். அப்ப சொல்லிட்டு பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிரை யார் ஆத்மாவை யார் உணர்கின்றார்களோ அப்படி உணரும் பொழுது எதனால உணரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பால் பேரன்பாகி அன்பு ஓங்கி பேரன்பாகி பேரன்பு வந்து திளைத்து பேரன்பில் திளைத்து அந்த பேரன்பு அவனுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகி அந்த அருளால நமக்கு கண்ணீர் வந்து இப்படியெல்லாம் எனக்கு அது ஒரு விஷயமும் நம்ம பிரபஞ்சத்துல வந்துட்டே இருக்கு. அந்த அருளை பார்க்கின்ற பக்குவம் இல்லை இந்த ஆத்மாக்கு. ஏன் கேட்டா சுயமா இருக்க ஆத்மா அந்த அருள் ஒரு நிமிஷம் ஒரு அடியார் நேரம் அந்த அருள் பிரவாகம் வந்து கொண்டே இருக்கு. ஒண்ணு வாங்கும் தகுதி இல்லை, அந்த அருளை பெறக்கூடிய தகுதி இல்லை. அந்த அருளை பெறக்கூடிய தகுதி இருந்தாலும் அந்த அருளை உணர்கின்ற தகுதி இல்லை. அப்ப ஏற்கனவே உள்ளத்துல இருக்கான், வீரா இருக்கான். ஆனா இந்த எழுந்தருளாய் பள்ளி எழுந்தருளாய் சொல்றாரு. அது எப்பப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்ப நடக்கும் பள்ளி எழுந்தருளாய்? நீ உனக்கு சொல்லிட்ட எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நிலை வந்து இருப்பு நிலை, இறைவனோட இருப்பு நிலை பக்தி முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது நிலையில பக்தி. பக்தி தான் அதுக்கு பேசிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். பக்தி ஓங்க 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 பக்தி மேலோங்க மேலோங்க பக்தி அன்பாக மாறி எப்ப நம்ம பார்க்கும் பொருள் எல்லாம் நீக்க மரம் நிறைகின்ற பராமரமே அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா பொருள்களையும் நம்ம என்னைக்கு சிவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அங்க மூன்றாவது நிலையாக அருள் அனுபவம் ஏற்படுகின்றது. இவை மூன்றும் சேர்ந்த நிலையை சொல்றார், காட்டி காட்டி இந்த மூன்றும் சேர்ந்த நிலைய எழுந்தருளாயே எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்றார். இதெல்லாம் நம்ம கேட்ட பிறகு இந்த பாட்டுல இருந்து நமக்கு என்ன ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யடியார மதிக்கணும், எப்போதும் எல்லாரும் அன்போட பேசணும், எந்த உயிரையும் எக்காலத்திற்கு எல்லாத்துலயும் ஈசன் இருப்பதனால யாரையும் எந்த விதத்திலையும் துன்புறுத்த கூடாது, நம்மள முழுசா சிவந்த ஒப்படைக்கும். அவன் என்ன செய்யறான்னு செய்யறான், நம்ம எந்த வேலையும் பார்த்தாதான் சும்மா இருக்க சுகம் சொல்லியிருக்காங்க. சும்மா இருக்க சுகம்ன்றது என்ன கேட்டா, நம்மை முழுமையாக அவனிடத்துல ஒப்படைக்கணும். அது வருமா அவ்வளவு சீக்கிரம் வராது. முழுமையா ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், எந்த வழியா இருந்தாலும் தாங்குவோம். ஒரு சின்ன விஷயம் கூட நீங்க தாங்க முடியாது, சின்ன வெயில் கூட தாங்க முடியாது, எந்த விஷயம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு எல்லா துன்பங்களையும் நாம சகித்துக் கொண்டு அப்படிலாம் இருப்பாங்க. சிறந்த அடியார் சிந்தனையில் தேர்வு இருக்கின்றது. எப்ப அந்த சகிப்புத்தன்மை வருதோ மகான்கள்லாம் இருப்பார், எல்லாத்தையும் சகிச்சுட்டு எல்லாருடைய பிரம்மா வாங்கிட்டு அவா அனுபவிச்சுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள். நம்மள முழுமையா அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதோட பார்வை, இதெல்லாம் வழிமுறை, இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த அடியாரை மதிப்பது, அன்புடன் பேசுவது, பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, அவருடைய நாமத்தை என்று சொல்லிக் கொண்டு இருப்பது, சகிப்புத்தன்மையோடு உலகத்தில் வாழ்வது, முழுமையாக அவரிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைப்பது, இப்படிங்கிற தன்மை இருக்கும் பொழுது
உள்ளத்துல இருக்கிற சிவம் கொஞ்சம் கொஞ்சமா ஏந்திருக்கும். அப்ப அந்த அந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது செய்யறதுனால இந்த சிவஞானத்தை எழுப்புவதற்கான ஒரு ஃபார்முலா இந்த பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத மணிவாசகர் மறைமுகமா சொல்றார். அப்ப இந்த பாடல் மூலம் நமக்கு கிறிஸ்பா என்ன கேட்டா, சிவஞானத்தை எழுப்புவதற்கு என்ன வேண்டும், அதுக்கு என்னென்ன செய்யணும், அதனால என்ன நடக்கும், காட்டி காட்டி சொன்னாலே அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மறைமுகமா இந்த பாடல்ல சொல்றார். அதனாலதான் அவருக்கு அனாதிங்கிற 3 வார்த்தையில மொத்த விஷயமும் அடங்கி அவனுடைய அனாதிங்கிறது. இந்த 3 தான் இறைவனை அடைவதற்கான வழிங்கிறது திருவாசகம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நமக்கு சொல்லிட்டு இருக்கும். முதல் வழி அன்பு, அவனுடைய நாமம் நமச்சிவாய் சொல்றாரு. 5 எழுத்தின் துணை பிடித்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே விஷயத்தை பிடித்தப்பா 5 எழுத்தின் துணை பிடித்துன்னு சொல்றாரு. கஷ்டங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் சொல்லி இதுலேருந்து எழுதுறதுக்கு அந்த வழியே தெரியல, புலன்கள்லேருந்து நான் மீண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி திருச்சலங்கிற ஒரு பதில தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கிற ஒரு வார்த்தை என்ன கேட்டா 5 எழுத்து. இதுக்கெல்லாம் எங்கடா வழி இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க எடுத்த வழி இருக்கு அப்படின்னா 5 எழுத்தின் துணை பிடிப்பு. சொல்ற 5 எழுத்தின் துணை பிடிப்புனா என்னன்னு கேட்டா, மனசு அப்படிங்கிறது 5 எழுத்து பிரச்சனை. என்ன கேட்டா, நம்முடைய எண்ணம் சதா சர்வ காலத்திலும் நமச்சிவாய என்ற தத்துவத்தே இருக்கும் அப்படிங்கிற மறைமுகமான ரகசியத்தை நமசிவாய அப்படிங்கிற வார்த்தை, அந்த நமசிவாய என்ற உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வுல எப்பொழுதும் திளைத்திருக்கணும். அந்த நமச்சிவாயத்தின் உட்பொருள், ஓங்காரத்தின் நமச்சிவாயத்தின் உட்பொருள்ல நம்ம மனசு எப்பொழுதும் திளைத்திருக்கணும் அப்படிங்கிறத நாமமா சொல்லி அன்பு, அன்பு முதல்ல பக்தி, பக்தினால் அன்பு, அன்பினால் பேரன்பு, பேரன்பினால் அவனுடைய திருநாமத்தினுடைய அனுபவம், அதனால் அவனுடைய திருவடி பேர் என்கிற ஒரு 3 மதம், 3 ஸ்டேஜ், 3 நிலைகளை சொல்லி சிவஞானத்தை பெறுவதற்கான 3 நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உலகாயுதமா நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒரு நாளும் நான் உறக்கத்திலிருந்து எழுந்துக்கும் பொழுது அப்பா நான் எழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனை நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிராக்டிஸ் என்ன அப்படிங்கிறது சொல்றார். ஒரு நாளையும் நாம் தொடங்கும் பொழுது அவனுடைய நினைவோடு தொடர்கிறதுதான் அந்த திருப்புலி எழுச்சியை நமக்கு சொல்றது. திருப்புலி எழுச்சிங்கிறது என்ன கேட்டேன்னா, காலையில எழுந்தவனே அவனுடைய நினைவு வரணும். அப்படியே நான் இன்னைக்கு எழுந்துட்டப்பா, நான் தூங்கல, அப்படியே தூக்கி போயிடல, நான் எழுந்துட்டப்பா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கறதா இருக்கிறதால முதல்ல நமக்கு கிடைக்கிற சிந்தனை இந்த திருப்புலி எழுச்சியில இருந்து முதல்ல விழித்த உடனே அவனை நினைவோட நாளை தொடங்கணும். எப்போதும் எல்லா காலத்தையும், நிகழ்காலத்தையும், இறந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் இறைவன் இருக்கான்ற நம்பிக்கையை காட்டுவது. அந்த சரணாகதி எல்லா இடத்துலையும் பணிவா இருப்பது என்பது உயர்ந்த அறிவு அப்படின்னு நமக்கு சொல்றது. நம்ம வீடே அப்படின்னா நம்ம உடம்பே கோயிலாக மாறணும்னா முதல்ல அதற்கான ஃபார்முலா என்னன்னு சொல்றது. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணம் சிவமயமாதல் அப்படின்னா நமசிவாய நாமம் அதை சொல்றது. இதனால என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, கண்ட விஷயங்களை யோசிக்காம நமசிவாய என்ற நாமத்துல ஒருமைப்படுறதுனால உள்ளம் தூய்மைப்படுது, கிளீனிங் ப்ராசஸ் நடைபெறுது. அதனால இறைவன் மறைமுகமா நமக்கு எப்படி சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடி வெளிச்சம் இங்க வருதோ, அதுக்கு முன்னாடி இறைவன் நமக்குள்ள
ஒரு இன்ட்யூஷனா இருந்து வழிகாட்டுவான் அப்படிங்கறதையும் சொல்றது. அந்த இன்ட்யூஷனால வாழ்வு நமக்கு நிறைவு பெறுகிறது. அப்படி நமக்கு அந்த கண்டென்ட்மெண்ட் வாழ்க்கையில போதும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். ஒரு நாளும் எனக்கு உடம்பு இல்லாம இருக்கா என்ற நாள் எனக்கு சிறப்பா அமைஞ்சுதா, ஒரு நிமிஷமும் எனக்கு இறைவனுடைய அழியா சேவையாக நிறைவுற்றதா அப்படிங்கிற ஒரு அவனுடைய திருவருளால் இந்த நாள் நிறைவுற்றது அப்படிங்கிற முழு எண்ணம் நமக்கு ஒரு நாளும் அந்த நிறைவை தர 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 உலகத்துல செல்வம் திகட்டும், புகழ் திகட்டும், பதவி திகட்டும், ஆசை திகட்டும், எல்லா பொருளும் திகட்டுகின்ற பொருள் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி ஆரம்பமே சொல்லி அதோட அன்பு திகட்டாது. அவர் என்ன சொல்றாரு பரிமுகமா, எது திகட்டாது ஆரம்பதே அப்படிங்கிறதுக்கு நிறைய விதத்துல விளக்கம் சொல்லலாம். அன்பு திகட்டாது பண்ணிக்கிறோம். அதே போல இறைவனுடைய அருளும் உனக்கு எப்போதும் திகட்டாதுப்பா. இதை வாழ்வியல் பாடமா எடுத்துட்டு நிலையற்ற இன்பத்தை விட நிலையான அமைதியை தேவை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நம்ம உடம்புல உள்ள ஆன்மாவை விழித்தல் செய்து பார்ப்போம். ஆனா அந்த திருவம்பாவை அப்படிங்கிறது என்ன, அதுல இருந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கறது கொஞ்சம் பார்ப்போம். நம்மளால சொல்லிட்டு இருக்கோம். அது விழிப்புணர்வு இடர்ச்சிகள் தூக்கத்தில் இருக்கிற நம்மளை விழித்தெழுந்து விழிப்பு உணர்வை நோக்கி செய்வது இந்த திருவம்பாவை. இந்த திருப்பள்ளி எழுச்சி உணர்வு நிலையிலிருந்து திருவருளை நோக்கி அந்த ஆத்மாவை வெளிப்பட செய்வதற்காக செய்வது. இறைவனை நம்ம உடம்புல இருக்கிற உடையவனை, நமக்கு தெரியாத இறைவனை நாம் எழுப்புவதற்காக, எழுந்தருள செய்வதற்காக நாம் செய்கின்ற ஒரு ப்ராசஸ். அதுதான் திருப்பள்ளி எழுச்சி சொல்றது. அதுல என்ன செய்வாங்கன்னா, தோழியர்கள் ஒருவரை எழுப்பி காலையில போய் நம்ம கோயில போய் சுவாமி பார்ப்போம் சொல்லி சுவாமியை பார்க்கறதுக்காக காலையில எல்லாரையும் எழுப்பி போட்டு கூட்டமா பார்க்கறதுங்க. இங்க திருக்கூட்டம் திருவருளுக்காக, திருவருள் இங்க அவனை தேடி வரும். நம்ம அங்க திருவம்பாவையில நாம் கோவிலை தேடி போகிறோம், இங்க திருவருள் நம்மை தேடி வருகிறது. திருப்பள்ளி திருவம்பாவை பக்தி, ஏக்கம், இறைவனை அடையிறதுக்கான ஏக்கம், அதெல்லாம் சொல்றது. மறைமுகமா என்ன, அவனே எந்தானவனாதர் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பம் எல்லாம் இறைவனை சார்ந்து இருக்கிறதா இருக்கணும்ன்ற மறைமுகமா சொல்றது திருவம்பாவை. பணிவு, போற்றுதல், சேவை, மனப்பான்மை, இதே நமக்கு சொல்றது திருப்பள்ளி எழுச்சி. அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து உயிர் விடுத்திருந்தால் அது திருவம்பாவை. இறைவனுடைய அருள் நம்மோட உடம்புல எழுந்தருளணும் அப்படின்னு நம்ம அதை போற்றி செய்தால் அது திருப்பள்ளி எழுச்சி. கோயில பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை ராஜாவா வச்சு கற்பனை பண்ணிட்டு எழுப்புறதுக்காக பாடுற பாடல். இந்த திருவம்பாவை பாடி ஒரு உயிர்கள் தன்னுடைய கோயில்கள் எல்லாம் எழுப்புவதற்காக பாடுகிற பாடல். அப்படின்னு இந்த ரெண்டு பாட்டுல வித்தியாசம் இருக்கு. ஆன்மீக விழிப்புணர்வை நமக்கெல்லாம் சொல்றது திருவம்பாவை. ஆன்மீகத்தை பத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லி அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்பதற்காக நமக்கு சொல்லப்படுவது திருவம்பாவை. இது திருப்பள்ளி எழுச்சி என்பது இறையருள் எப்படி இருக்கும், இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், இறைவனுடைய வெளிப்பாடை நோக்கி போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திருப்பள்ளி எழுச்சி. பக்தி, பணிவு, சிவானுபவம் எல்லாமே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ரெண்டுமே மையமா இருந்தாலும்
திருவெம்பாவை என்பது உயிரின் வெளிப்பாகவும், திருப்பள்ளி எழுச்சி என்பது இறையருடைய வெளிப்பாகும். இறையருடைய வெளிப்பதான் ஆன்ம வெளிப்புணர்வு. ஆன்மாவின் ஏக்கமாக இருப்பது திருவெம்பாவை, ஆன்மாவின் நிறைவாக இருப்பது திருப்பள்ளி. இறைவனை தேடுதல் என்பது திருவெம்பாவை, இறைவனால் ஆட்கொள்ளப்படுதல் என்பது திருப்பள்ளி. பக்தியின் தொடக்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னா திருவெம்பாவையில் ஆரம்பிக்குது. பக்தியின் பரிபக்குவம் நடைநிலை என்பது திருப்பள்ளி. இதுல மனிதன் காலையில எழுந்து இறைவனை நோக்கி செல்லுதல் என்ற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றது திருவெம்பாவை. இறைவன் மனிதனை நோக்கி வருவதை சொல்றது திருப்பள்ளி. எல்லாரும் எழுந்திருமான தோழிகளை எழுப்பினா அது திருவெம்பாவை. பள்ளி எழுந்தருளாயே இறைவனை நோக்கி பாடுவது திருப்பள்ளி. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இறைவனை அடைய விருப்பத்தால் ஏற்படுவது, விருப்பம் ஏற்படுவதற்காக பாடுவது திருவெம்பாவை. இறைவனை அடைய அல்லது அடைந்த ஆனந்தத்தை பாடுவது திருப்பள்ளி. அதுல நாம் சொல்லணும்னு வரும். இதுல நீ வந்து ஆண்டாய். இறைவன் தேடப்படுகின்ற பொருளாக இருப்பது திருவெம்பாவை. இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதாக வருவது திருப்பள்ளி. ஒரு விழிப்பை நோக்கிய அனுபவமாக, ஒரு விழிப்பை நோக்கிய அனுபவமாக இருப்பது திருவெம்பாவை. ஒரு விழிப்பின் அனுபவமாக இருப்பது திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருவெம்பாவை என்பது ஆன்மாவின் குரல். அது இறைவா நான் அடைய வேண்டும் என்று சொல்லுது. ஆனால் திருப்பள்ளி எழுச்சி என்ன சொல்லுதுன்னா, இறைவா நீ வந்து ஆண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பெற்ற ஆன்மாவின் குரலாக இருப்பது திருப்பள்ளி எழுச்சி. திருவெம்பாவை தேடுதல் தொடர்ந்தால் திருப்பள்ளி எழுச்சியில கண்டடைதல் நடைபெறும். அதனால திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை ஏக்கமாக இறைவனை நோக்கிய பாதை, ஒரு ஏக்கம். திருப்பள்ளி எழுச்சி என்பது அந்த ஏக்கத்தால் விளைந்த ஆனந்தம். திருவெம்பாவை என்பது ஒரு மனிதனின் முயற்சி. திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனுடைய அருள். இறைவனுடைய மனிதனுடைய முயற்சியால் நமக்கு கிடைக்கின்ற பலனாகிய இறைவனின் அருள் திருவெம்பாவை என்பது கதவை தட்டுகின்ற ஒரு பக்தனின் குரல். திருப்பள்ளி எழுச்சி என்பது கதவை தட்டு திறந்து அருள் புரியும் இறைவனை பார்த்து உருகும் ஒரு பக்தனின் குரலாக இருக்கிறது. திருவெம்பாவை இறைவனே என்னை நோக்கி வா என்று அழைப்பது. திருப்பள்ளி எழுச்சி நீ என்னை வந்து ஆண்டாய் என்று நன்றியுடன் பாடுவது திருப்பள்ளி எழுச்சி. இறைவனை நாடும் மனம் திருவெம்பாவையாக, இறைவனை அனுபவித்த மனம் திருப்பள்ளி எழுச்சியாக. இரண்டு மாறுபட்ட விஷயங்கள் இல்லை. ஆரம்பம், தொடக்கம், முடிவு, ஆதி அந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா, பக்தியினுடைய ஆதி திருவெம்பாவை, பக்தியினுடைய அந்தம் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லி இந்த 8வது பாடல் செந்தழல் துறை திருமேனியும் காட்டி திருப்பெருள் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் நாவலும் காட்டி வந்த ஆண்டான் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி இந்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது முதல் நிலை கடல் நிலை பக்தியை சொல்கிறது என்று சொல்லி இந்த சிறப்பான பௌர்ணமி நாளிலே வியாழக்கிழமை உருவாரம் அரியதொரு வாய்ப்பு, ஒரு சிறப்பான பாடல், சிறந்த அடியார்களுக்கு அனுபவத்தை
ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற இந்த பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் திருவம்பாவையும் திருப்பள்ளியாய் சொல்லும் மார்கழி மாதத்துல தான் பாடணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பாடி எப்படி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி பொருள் உணர்ந்து எப்ப பார்க்கணுமோ அப்ப நமக்கு அந்த முதற்படியான திருவம்பாவை சிந்தித்து இறுதிப்படியான திருப்பள்ளி எழுச்சியான நமக்குள்ளே வளர வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்திட்டு இன்றைய திருவாசக திருப்பள்ளி எழுச்சி 8வது பாட சிந்தனையை நிறைவு செய்யும். வாழ்த்து. சிவம் மங்களம் என்றும் நிரந்தர மங்களம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அதிபராசக்தி திருவடி போற்றி போற்றி, ஜெயன் முருகனுக்கு அரோகரா, சித்தி விநாயகர்